Google Photos நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதில ஏகப்பட்ட எடிட்டிங்க்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன சூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப யுஐயே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். இதில உங்களுக்கான ஃப்ரேம் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் ஆப்ஷன் ஆகட்டும், அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் மோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபிக்ஸ்டாவும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலியமா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் உள்ள என்னென்ன இன்னும் ஹிடனான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கிறது, வெர்டிகல் அண்ட் ஹரிசான்டலா சேஞ்ச் பண்றது, இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் வந்தாலும் இது யூஷுவலா இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வேற வேற மோட்ல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் டோனை சேஞ்ச் பண்ணிக்கிறதாகட்டும், அதை பூஸ்ட் பண்றதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்று. தென் ஆக்ஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் ரேஷியோ வந்து ஸ்விங் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரேசர் ஆப்ஷன் இருக்குது. இரேசர் ஆப்ஷன் இன்னுமே அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா நீங்க பார்க்குற இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஆரோ நான் கொடுத்துருக்கேன், ரெட் கலர் ஆரோ நல்லா பளிச்சுன்னு தெரியுதா, இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணாலே போதும். செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இரேஸ் அப்படிங்கிறத கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இரேஸ் ஆயிடுது. இல்லை என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்னா பேக் சைட் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜில் என்னோட கேமராவும் தெரியுது, வீடியோ கேமராவும். அதுவுமே பார்த்தீங்கன்னா அது ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு புரியலை. அந்த மிரரிங் இமேஜ் பேக் சைடு இந்த ஆரோக்கு பின்னாடி இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட ஏஐ கரெக்டாக கண்டுபிடிச்சிருது. இது ரொம்பவே அட்வான்ஸான ஃபீச்சர் தான் சொல்ல முடியும். ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். தென் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை பிளர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பொக்கே எஃபெக்ட் வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளர் ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அன்பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஆல்ரெடி டேக்அப் பண்ண ஒரு இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்பிளரும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஹிடனாக வச்சிருக்காங்க. தென் மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்பவே கிரேசியானதுங்க. இந்த ப்ரீப்ளெக்சிட்டியோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா மூவ்ங்கிறதுக்கு இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால் வந்து நகர்த்தவே முடியும். நகர்த்திட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்க மாதிரி ஃபோக்கஸ் ஆயிரும். பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ராட்ச் எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஏஐ இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நேச்சுரலாக அங்கேருந்து எடுத்த மாதிரியே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிக்க முடியும். இது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரேஸியாக இருக்கும். அது ஒரு ஆப்ஜெக்டை பிச்சு எடுத்த மாதிரி தெளிவாக தெரியும். ஆனால் இப்போது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலான கிராஸ் நான் பேக் சைடு இருக்கு இல்லையா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற இமேஜ்லேருந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. பேக்ரவுண்டில் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இது எடுத்து எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். ஆனால் அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. நீங்கள் பர்டிகுலராக ஒரு இமேஜ் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா பொக்கே எஃபெக்டில் மாற்றிக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் டோன் கொடுத்துக்கலாம். எது எது தேவையில்லையோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஷேடோலேருந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஒரு பேக்ரவுண்டில் தேவையில்லாத ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அதை முன்னிலைப்படுத்தி நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதில் உங்களோட ஃபோட்டோ அவ்வளோவா வந்து மேட்ச் ஆகலை, மற்ற எல்லாருமே முன்னாடி தெரியவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள பிளர் பண்ணிட்டு உங்களை மட்டும் நல்லா ஷைனிங் பண்ணி காமிச்சிக்கலாம். இல்லை ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிளரியாக தான் இருக்குது அப்படின்னா அதை அன்பிளரும் உங்களால் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணது வந்து ஏஐ பார்த்தீங்கன்னா மாற்றி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுது. தென் பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா எல்லா வகையான இமேஜோட கலர் டோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப் லுக் கொடுக்க முடியும். பாப் லுக்னா என்னென்னா கலரை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்க முடியும். அது மூலிமா இந்த இன்க்ரீசிங் ஆஃப் கலர்ஸ் மூலிமா அந்த வகையான ஆப்ஜெக்டோ லெட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். ஷார்ப் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஷார்ப் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இமேஜ் இப்போ ஹெச்டி பண்ணுவோம் இல்லையா, ஹெச்டி பண்ணுறதே ஒரு இமேஜ் வந்து ஒரு இமேஜோ ஒரு ஆப்ஜெக்டோ ஷார்ப்பாக தெரியறதுக்கு தான். அந்த ஷார்ப்கான ஆப்ஷன் நீங்கள் பண்ண முடியும். தெளிவாக தெரியும். ஒரு விஷயம் கூட கைரேகையோட சின்ன அந்த வகையான ஸ்ட்ரைஃபன் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா டிமிஷ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஏஐ கேலரி, இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. இந்த ஏஐ கேலரினா ஆல்ரெடி இருந்தது தான். இது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும் இல்லையா, டெக்ஸ்ட்டோ கலர்ஸோ இல்லை மார்க்கிங்ஸோ ஆட் பண்ணுவோம் இல்லையா ஒரு இடத்த டினோட் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே இங்கேயே பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளானது தான். பட் இருந்தாலும் இந்த ஃபீச்சரும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் பெருசாக எந்த அட்வான்ஸான ஃபீச்சரும் வரல. ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட்டாக இருக்க ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம எப்போயே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே ஃபீச்சர்ஸ் தான், பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் டெக்ஸ்ட் ஆடிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேரியஸ் ஆஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபாண்ட்கான இன்க்ரீஸ்க்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது
ஃபாண்ட்டோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருக்கும். இப்போ ஒரு 18 வரைக்கும் குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்க. தென் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும்ல, இது எல்லாமே அதே மாரி ஃபார்மேட்ல தான் இருக்கு. என்ன ஃபில்ட்ரேஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வகையான டெக்ஸ்சர்ஸ் குடுத்துருக்காங்க. தென் அதையும் பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாட்டம்லயே குடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கின் டோன தான் நீங்க சூஸ் பண்றீங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, வேரியஸான ஷேட்ஸ் வந்து காமிக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க இத யூஸ் பண்ணலாம். இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு கலர்ஸையும் தனியா எடுத்து குடுக்குற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? கலர் கரெக்ஷன் அது எல்லாமே இங்கேயுமே நீங்க பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் நியூவஸ்ட்டா வந்திருக்கிறது இது மட்டும் தான். ஜஸ்ட் இந்த எடிட் ஆப்ஷன சூஸ் பண்ணி, எடிட்டிங் ஆப்ஷன வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தென் பார்த்தீங்கன்னா, நீங்க இதிலேயே ஃபீட்பேக்ஸ் குடுக்குற ஆப்ஷன் மூலியமா ஏதாவது தப்பு, தவறு நடந்துச்சு அப்படின்னா, அவங்களே சரி பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது போல நியூவஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.